ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கஞ்சா அது போதை அல்ல, மெதுவா கவி குடிக்கும் விஷம். அதை தயாரிக்கின்ற இந்த ஃபேக்டரி நகரத்தையே விஷமா மாற்றக்கூடிய ஒரு பேய். 30 வருஷத்துக்கு முன்னால் கஞ்சாவை இல்லீகலா பிசினஸ் பண்ணாங்க மும்பைல. ஆனா இப்ப அரசாங்கமே லீகலா அப்ரூவல் பண்ணி நடத்துறாங்க மும்பைல. கஞ்சா செடிகளை நன்றாக வேக வைத்து அதை மிஷினில் அரைத்து சின்ன சின்ன கோழி குண்டு போல் உருவாக்கி எல்லாம் பொட்டி கடைகளிலும் பாக்கெட் பண்ணி விற்கின்றார்கள். ஒரு பாக்கெட் 40 ரூபாய். கஞ்சா பழக்கம் ஆரம்ப காலத்துல இருந்தே தொண்டு தொட்டு இருக்கக்கூடியதான் கஞ்சா. ஆனா இப்பெல்லாம் சின்ன சின்ன பசங்களும் கஞ்சா செடிகளால் கெட்டு போறாங்க. இவர்கள் தயாரிக்கும் இந்த கஞ்சா சிகரெட் பிடி இதுல போட்டு குடிப்பதல்ல. இந்த பாக்கெட்ல 40 கோழி குண்டுகள் இருக்கும். அது ஒரு கோழி குண்டு எடுத்து வாயில் போட்டு மென்று நல்லாக தின்னு தண்ணீர் குடித்து விட்டால் ராஜபோதியாக ஆகிவிடும். ரகு ஆண்டனி மாஃபியா கேங் லீடர். அவர் தான் இது எல்லாத்துக்கும் ஓனர். இவருடைய டார்கெட் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கனடா. இது எல்லா ஸ்டேட்டுக்கும் கஞ்சா கோழி குண்டுகளை அப்ரூவல் கடையில் விற்க வேண்டும் என்று இவருடைய பிளான். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கன்னடா இந்த வழிகளில் தான் மூட்டை கடத்தி கொண்டு போவார்கள். ரெடி ரெடி, லாரி வந்துட்டு இருக்கு. பாஸ், முடிச்சிட்டேன். இட்ஸ் a game over. மகிழ்ச்சி. இனிமேல் தான் ஏன் கேம் ஆரம்பம். இவர்தான் மும்பை கேங்ஸ்டர் ரகு ஆண்டனி. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கனடா எல்லா பகுதிகளுக்கும் இவர்தான் சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி கஞ்சா விற்பனை பண்றாரு. तुझे देखा तो ये जाना सनम, உன்னை சாவடிக்கு போறேன் நானும். எங்கடா வச்சிருக்கீங்க கஞ்சா மூட்டைகள்? அது எத்தனை கோடி ரூபாய் சரக்கு தெரியுமாடா? துப்பாக்கி குடுடா. ஓடி மகா, ஓடி மகா, ஓடி மகா, ஓடி மகா, ஓடி மகா. சார், தமிழ்நாட்டு போற வண்டி எல்லாம் யாரும் எரிச்சிட்டாங்க சார். நம்ம பெரிய ஐயாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் சார். நாம
ஏய் எங்கடா போனீங்க மயிறு? எத்தனை கோடி ரூபாய் சரக்கு மூட்டை தெரியுமாடா? ஒத்தா நீங்க என்ன புடிங்கிட்டா இருந்தீங்க? என் வண்டியை தொட்ட அவங்கள நான் சாவடிக்காம விட மாட்டேன். ஏய் வண்டியை எரிச்ச வேணா, 24 மணி நேரத்துல கண்டுபிடிக்கணும். ஓகே ஒரு மாதத்துக்கு முன்பு வாங்க, முதல்ல இருந்தே கதையை பார்ப்போம். தமிழ்நாடு சென்னை சென்ட்ரல் ஜெயில். இந்த ஜெயில் பத்தி சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது. எல்லா ஸ்டேட்டில இருந்தும் கைதிகள் எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. 50,000 பேர் தங்கலாம் இந்த ஜெயில்ல. கொலை, கொள்ளை, கடத்தல், ஆள் கடத்தல், ரேப் பண்ணுவாங்க, இப்படி பல விதங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாம் கைதிகளும் இங்குதான் இருக்கின்றார்கள். நாளைக்கு சுதந்திர தினம். எல்லா கைதிகளை வச்சு பில்டிங்கும் கிளீன் பண்ண சொல்லுங்க, சரியா? ஓகே சார். எல்லாரும் முன்னாடி வந்து நில்லுங்க. நாளைக்கு சுதந்திர தின விழா, எல்லாரும் கிளீன் பண்ண வேண்டும். யாரையாச்சும் கிளீன் பண்ணலனா பனிஷ்மெண்ட். ஓகே? பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு, எல்லாரும் சாப்பிட்டு வேலை செய்யுங்கள். ஓகே? ஓகே சார். வாங்க மிஸ்டர் பாரதிபன். 10 வருஷமா தமிழ்நாட்டுல ஒருத்தன் இல்லீகலா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனை நம்பலால பிடிக்க முடியல. நாம எல்லோரும் போலீஸ்காரன்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கியா? மேலிடத்துல இருந்து பிரஷர் மேல பிரஷர் கொடுக்கறாங்க. நீங்க எப்பயா பிடிப்பீங்க? சார், அவனை ஹெவியா வாட்ச் பண்றதுக்கு போலீஸ் போட்டிருக்கேன் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பிடிச்சிடலாம். ஆமா, நீங்க கிழிச்சிங்க பார்த்திபன். இந்த ஸ்டேஷனுக்கு வந்து நீங்க 2 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒன்னும் புடுங்கல. போங்க மிஸ்டர் பாரதிபன், அந்த சேதுபதியை எப்படி பிடிக்கலான்னு யோசிங்க, போங்க. ஓகே சார். குமார் கொஞ்சம் நில்லுங்க சார், நான் அர்ஜென்டா பாத்ரூம் போயிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? மாணிக்கம் எங்க இருக்காரு? மாணிக்கம்னா அப்படின்னு யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமா, நீங்க யாரு மாணிக்கத்தை கேக்குறீங்க? அட போயா, உன்கிட்ட கேட்டேன் பாரு. சரி, நான் போறேன். ஆமா, இந்த பக்கெட் எதுக்கு நாம கையில எடுத்துட்டு வரோம்? சார், அவரு கொஞ்சம் ஞாபக மறதி சார். 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர் தலையில அடிச்சு ஞாபக மறதி ஆயிடுச்சு சார். சரி, அதை விடு. மாணிக்கம் எங்க இருக்காரு? அவர் எப்போ வருவாரு, எப்படி வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவாரு. அங்க பாருங்க, மாசா ஸ்டைலா வராரு பாருங்க. हुकुम टाइगर का हुकुम. சொல்லுங்க சார். மாணிக்க, நீங்க கொடுத்த லிஸ்ட்ல இருந்து காய்கறிகள் எல்லாம் வந்துருச்சு, வண்டியில இருக்க எடுத்துக்குங்க. ஒரு 10 பேரை கூப்பிடுங்க மூட்டையை தூக்குறதுக்கு, சரியா? சரி, அர்ஜென்டா பாத்ரூம் வருது, நான் போயிட்டு வரேன். என்னால மூட்டை தூக்க முடியாது. நான் வரமாட்டேன். நான் சமையல் சாங்ஸ் Credit production with the Ankasa with Yaskri. Yeah. And கொழம்பு ருசியா, உனக்கு என்ன பசியா? பார்த்தது மனசுக்கு பிடிச்சிருச்சா? செம்மையா சமைச்சு பயங்கரமா ருசிச்சு சாப்பிட எங்க கூட நீயும் வரியா? ஓகே, அடுப்புல சட்டி வச்சு ஹீட் பண்ணி யாஸ்கிரி தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கணும். டீஸ்பூன் சோம்பு, டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் போட்டுக்கணும், புளி இடிச்சு சேர்த்துக்கணும். கறிவேப்பிலை, பச்சை மிளகா,
தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நண்டு குழம்பு ருசியா, உனக்கு என்ன பசியா, பார்த்தது மனசுக்கு பிடிச்சிருச்சா, செம்மையா சமைச்சு பயங்கரமா ருசிச்சு சாப்பிட எங்க கூட நீயும் வரியா. மசாலா அரைச்சிட சின்ன வெங்காயம், சோம்பு சீரகம், கருப்பு மெழுகு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சிக்கோ. புளி தண்ணிய கொஞ்சம் கரைச்சியாச்சு, நண்ட கழுவி அலசியாச்சு, அரைச்ச மசாலாவை கலந்துட்டாச்சு, புளி தண்ணிய சேர்த்து கொதிக்க வச்சாச்சு, தேங்காய் பால கட்டியாக அரைச்சு கல்லு உப்ப 40 வருஷத்துக்கு முன்னால மாணிக்கம் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு. பொண்டாட்டிக்கு சமைச்சே சமையல்காரராவே ஆயிட்டாரு. ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி வச்சிருந்தாரு ரோடு சைடுல. பிறகு ஒரு போலீஸ்கார் வந்து சாப்பிட்ட பிறகு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயிலே சமைக்கிற வேலை போட்டு கொடுத்துட்டாரு. அம்மா தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கூட வந்து வேலை செய்ய மாட்டேங்கிற டிவியே பாக்குறா. சந்தியா, அப்பா வந்துட்டாங்களான்னு பாருடி, டிவி பாத்துட்டு இருக்காத. 7 மணி ஆச்சு, இந்த மனுஷனை இன்னும் ஆளை காணோம். ஜெயில இன்னுமா சாப்பாடு ஆக்கிக்கிட்டு இருக்காரு. என்னம்மா உங்க அம்மா மீன் குழம்பு வைக்கிறாளா? வாசம் ஆள தூக்குது. வீட்டுக்கு வந்ததும் வராததும் அப்பாவும் மகளும் அப்படி. என்னதான் கும்மாளம் அடிப்பீங்க? உங்க அம்மா ரொம்பவும் கோவமா இருக்கிறா. காலையில எனக்கு ஜெயில சமைக்கிற வேலை இருக்கு, வா போய் சாப்பிடலாம். மீன் குழம்பு சூப்பரா இருக்கு, நீ வச்சதிலே இதுதான் நல்லா இருக்கு. அப்பா பொய் சொல்லாதீங்க, அம்மாவுக்கு பயந்துகிட்டு. உப்பு அதிகமா இருக்கு, மீன் மசாலா போடாம ரசம் மசாலா போட்டு. டேஸ்டே இல்ல குழம்புல. அப்பாவும் மகளும் ஏன் இப்படி பண்றீங்க? குழம்பு நல்லாதான் இருக்கு, யூடியூப் பார்த்துதான் நான் பண்ணேன். டே அண்ணா, கப்பல் வந்துகிட்டு இருக்கு. டே அண்ணா, 3 பேத்த கத்தியாலே குத்திட்டாரு. டேய் தம்பி, என்னடா 3 பேத்த அசால்ட்டா கொன்னுட்டான். ரமேஷ், இங்க வா. சொல்லுங்க சார். ரமேஷ், டிடெக்டிவ்னு 2 பேர் கூப்பிட்டு வந்தியே, எங்க இருக்காங்கன்னு கால் பண்ணு. டே அண்ணா, ரமேஷ் சார் தான் போன் பண்றாரு. சார் எங்க சார் இருக்கீங்க? பார்த்திபன் சார் உங்ககிட்ட பேசணுமா? பார்த்திபன் சார், சொல்லுங்க சார். எங்க சார் இருக்கீங்க? சார், நாங்க ஐஸ்லாண்ட்ல இருக்கோம் சார். சார் அங்க என்ன சார் பண்றீங்க? 2 பேரும் ஹனிமூனா போயிருக்கீங்க. சேதுபதி ஐஸ்லாந்து வந்திருக்கிறார் சார். அவரை வேவு பார்க்க தான் சார் வந்திருக்கிறோம். சார், தமிழ்நாட்டுல இருக்கும்போதே சேதுபதியை ஒன்னும் புடுங்க முடியல, நீங்க ஐஸ்லாந்து போயிட்டீங்க. தமிழ்நாட்டில் மட்டும் வேவு பாருங்க சார். ஃபர்ஸ்ட் வாங்க சார். டே அண்ணா, பார்த்திபன் சார் கோவமா பேசுறாரு, தமிழ்நாட்டுக்கு வர சொல்றாரு. யோ, எங்கய்யா புடிச்ச அந்த 2 பேத்த? சாணி தட்ட கூட லாயக்கு இல்லையா? சார், இன்னும் 2 டிடெக்டிவ் இருக்காங்க சார். அவங்க பெயர் வெண்டக்கா சுண்டக்கா சார். நான் வேணா வர சொல்லட்டுமா சார்? யோ, ஒரு புடலங்காயும் வேண்டாம்.
சொல்லு சேதுபதி. 50,000 கோடி பழைய குடோன்ல லாரியில இருக்கு. அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம புது குடோன்ல மறைச்சு வைங்க லாரிய, சரியா? இன்னும் 2 நாள்ல ஜிகே சார் வருவாரு, அவர்கிட்ட ஒப்படைக்கணும் பணத்தை. ஓகே சேதுபதி, நீங்க எப்போ வரீங்க? நான் ஐஸ்லாண்ட்ல இருக்கேன். நான் நாளைக்கு நைட்டு வந்துருவேன். ஓகே சேதுபதி. ஏய், மதியம் 2 மணிக்குள்ள கஞ்சா மூட்டைகள் எல்லாம் லாரியில ஏத்திடணும். ஒருத்தனாவது தப்பா நடந்தா உயிரோட இருக்க மாட்டான், சரியா? ஏய் கருணா, பழைய குடோன் போகணும். வா, வண்டியை எடு. பழைய குடோனுக்கு எதுக்கு அண்ணா இப்ப? பழைய குடோன்ல லாரி இருக்கு, வா எடுத்துட்டு வரலாம். சேகர் அண்ணா, இந்த லாரியில எத்தனை கோடி ரூபாய் பணம் இருக்கு? 50,000 கோடி இருக்கு. ஜிகே சார் வருவாரு, அவர்கிட்ட ஒப்படைக்கணும். சேகர் அண்ணா, ஆளுக்கு 50 கோடி, உனக்கு 50 கோடி, எனக்கு 50 கோடி எடுத்துக்கலாம். டேய் கருணா, முட்டாள் மாதிரி பேசாதடா. சேதுபதி நம்ம மேல மரியாதை வச்சிருக்காரு, நம்பிக்கை வச்சிருக்காரு, அதெல்லாம் தப்பு, வேண்டாம். சேகர் அண்ணா, நீங்களும் 10 வருஷமா சேதுபதி கிட்ட வேலை செய்றீங்க. என்ன உங்களுக்கு கிடைச்சது? ஒண்ணுமே கிடைக்கல. இதெல்லாம் தப்புடா கருணா. மூடிக்கிட்டு லாரி டோரை மூடு. சொல்லுங்க சேகர் அண்ணா. ஏய் சோட்டு, எங்க இருக்க? நம்ம குடோன்ல இருக்கேன். பழைய குடோன், சீக்கிரமா வா. ஓகே சேகர் அண்ணா. சொல்லுங்க அண்ணா. ஏய் சோட்டு, நம்ம புது குடோனுக்கு லாரியை கொண்டு போ. வழியில போலீஸ் நிப்பாங்க, கவனமா பார்த்து போ, சரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் மதியம் 2 மணிக்கு குடோனுக்கு வந்துருவேன், சரியா? சரிங்க சேகர் அண்ணா. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு பரதேசி கூட ரோட்ல ஆளே காணோம். தம்பி, வண்டியில ஏத்துனதுக்கு ரொம்ப நன்றிப்பா. தம்பி சென்ட்ரல் ஜெயில்ல சமைக்கிற வேலை செய்துகிட்டு இருக்கேன்பா. தம்பி, போற வழியில கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல நிறுத்திருப்பா, இறங்கிக்கிறேன். ஏய் மொட்டை, போலீஸ் ஸ்டேஷன் வழியெல்லாம் போக முடியாது. போற வழியில வேணா இறங்கிக்க. தம்பி, லாரியில என்னப்பா இருக்கு? ஏ மொட்டை, அதெல்லாம் உனக்கு ஏன் கம்முன்னு வரியா? இல்ல இங்க இறக்கி விட்டு போகட்டா? தம்பி, எங்க நிறுத்து. சார், கண்டிப்பா தான். லாரி மூவ் ஆகிட்டே இருக்கு. எல்லா யூனிட்டுக்கும் அலர்ட் கொடுங்க. இந்த தடவை விடக்கூடாது சார். ஓகே மிஸ்டர் பாரதிபன், இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் நான் கொடுத்துடுறேன்.
குயிக்கா அந்த லாரியை பிடிக்கிற வேலையை பாருங்க. எல்லா யூனிட்ஸும் கவனம். இந்த லாரியில பெரிய அளவுல பணம் கடத்துறாங்க. எந்த விலையிலும் லாரியை நிறுத்தணும். ஏய், கொள்ளையில போனவனுங்க பாரு, லாரியில பறக்கிற மாதிரி போறாங்க. ரோடு அவங்க அப்பா சொத்தா? கண்ட்ரோல், லாரி கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. பிளாக் ரோடுக்கு நெருங்குது. முன்னாடி யூனிட் ரெடி இருக்க சொல்லுங்க. இன்னும் 2 நிமிஷம் தான். அண்ணே, என்ன ஆச்சு? லாரி போலீஸ்காரங்க எல்லோரும் துரத்திட்டு போறாங்க. சார், யாரோ லாரியில பணம் கடத்திட்டு போறாங்களா? அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. நிலைமை ரொம்ப டென்ஷன் சார். அடே, லாரியா ஓட்டுற, ஆனா ஃபார்முலா ரேஸ் மாதிரி போறியேடா. இன்னும் கொஞ்சம் தான். லாரியை சைடு பண்ணுங்க. இன்று தப்பிக்க முடியாது. என்னடா இது? பிரேக் அடிச்சா ஜீப் நிக்குது. என் வயசு நிக்கலடா. இன்னும் கொஞ்சம் தான். லாரியை சைடு பண்ணுங்க. அடே, இவ்வளவு சீன் போடுறியே. டீ குடிக்க நிக்கலான்னு கூட தோணலா உனக்கு? சார், உங்க பெட்ரோல் பங்க்ல தான் சார் நிறுத்தி வச்சிருந்தேன். இப்ப லாரி காணோம் சார். பெட்ரோல் லாரி எங்க போச்சு சார்? யாரது பெட்ரோல் லாரியில குறுக்கால வருது? உடனே சைடு எடு. கண்ட்ரோல், பிடிபட்டு விட்டான். இந்த சின்ன பையன் யாரு? சரி, அதை விடு. லாரிய கடத்திட்டு வந்தவன் எங்கய்யா? சார், இவன் தான் சார். லாரி கடத்திட்டு வந்தான். யாரு? இவனா? டேய், டயர் சைஸ் கூட இல்லடா. இவனா கடத்திட்டு வந்தான்? இன்னைக்கு உனக்கு மாமியார் வீட்ல ஃபர்ஸ்ட் நைட். ஆர்த்தி எடுத்து ரூம்ல அனுப்புறோம், வாட்டா. அவனை இழுத்துட்டு வாங்க.
மாணிக்கம். நீங்க இல்லைன்னா அவனை பிடிச்சிருக்க முடியாது. சடன்ல நீங்க வந்துட்டீங்க. எங்கிருந்து வந்தீங்க? சார், சந்தையில காய்கறி வாங்கிட்டு இருந்தேன் சார். அப்பதான் அந்த லாரியை நீங்க எல்லாரும் துரத்திட்டு போனதை பார்த்தேன். அதான் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு வந்து நின்னேன் சார். சார், இவர்தான் சார். பெட்ரோல் பங்கில லாரி நின்னுக்கிட்டு இருந்தது. அதை கடத்திட்டு வந்துட்டாரு சார். சார், இவரை புடிச்சு ஜெயில போடுங்க சார். அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல சொல்லு, அந்த லாரிக்கு ஆல் இந்தியா பெர்மிட் இருக்கா? சார், அது இன்னும் அப்ளை பண்ணியிருக்கு சார். இன்னும் வரல சார். ஒழுங்கா ஓடிடு, இல்லனா உன்னையும் உன் லாரியும் சீஸ் பண்ணி ஜெயில புடிச்சு போட்டுருவேன். சரியா? சார், ரொம்ப நன்றி சார். சரி, அதை விடு மாணிக்கம். ஜெயிலுக்கா போறீங்க? சரி, என் கூட வாங்க, கார்ல போலாம். மாணிக்கம் அண்ணன் எங்கப்பா? கைதிக்கு வேற இன்னும் சாப்பாடு செய்யல, குழம்பு வைக்கல, டைம் ஆகுது. மொட்டை அண்ணே, எப்ப அண்ணா வந்த? சுருட்ட, இப்பதான் வந்த. ஆமா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மொட்டை அண்ணா, 10 நாள் ஊருக்கு போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வர. சுருட்ட, ஊர்ல ஆயா செத்துட்டாங்கன்னு நானே சோகத்துல வரேன்பா. மொட்டை அண்ணா, பொய் சொல்லாதீங்க. ஊர்ல மொட்டை தலை மேல சரக்கு பாட்டில் வச்சு ஆடினதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா என்ன? மொட்டை அண்ணா, நீங்க தான் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் மேல ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, அதையெல்லாம் நாங்க பாத்துட்டோம். ஆமா, இவர் யார்? இவரு போச்சுடா அடக்கடவுளே. யோ, அவர் உன் கூட தான் 20 வருஷமா ஜெயில வேலை செஞ்சிட்டு இருக்காரு, சமைக்கிற வேலை. சரி, அதை விடுப்பா. மாணிக்கம் எங்க இருக்காரு? மொட்டை அண்ணே, மாணிக்கம் அண்ணே இப்போ வந்துருவாரு. நீங்க இங்க நின்னு விசாரணை பண்ணாதீங்க, போயிட்டு சாம்பார் செய்யுங்க, வேலையை பாருங்க. கண்ணை நம்பாதே. சொல்லுங்க சேகர் அண்ணா. தம்பி, நம்ம லாரிய போலீஸ் பிடிச்சிருச்சுப்பா. அண்ணே, என்ன சொல்றீங்க? எந்த லாரி? சேதுபதி, நம்ம 50,000 கோடி லாரியில் ஏத்திட்டு போன இல்ல, அது குடோனுக்கு போற வழியில போலீஸ்காரங்க புடிச்சிட்டாங்கப்பா. ஐயோ அண்ணே, 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 50,000 கோடி. எந்த சாவுமாரே? சேதுபதி, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பி வா, நேர்ல பேசிக்கலாம். அடடா! ஏய், எங்கடா இருக்கீங்க? மயிறு, வண்டி எடுத்துட்டு வர இவ்ளோ நேரமா? டே அண்ணா, சத்தம் போடாத, மாட்டிக்குவோம். டேய் தம்பி, அவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடா. சேகர் அண்ணா எங்கடா? அண்ணா, சேகர் அண்ணனும் கருணாவும் எங்கேயோ போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. ஒத்தா, குடவுன்ல எல்லாத்தையும் பாத்துக்காம எங்க புடுங்க போயிருக்காங்களா? கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும். சொல்லுங்க ஜிகே சார். சேதுபதி, எங்க இருக்கீங்க?
குடோன்ல இருக்கேன். ஜிகே சார். சேதுபதி, உங்களை பார்க்க தான் குடோனுக்கு வந்துகிட்டு இருக்கிறேன். வாங்க ஜிகே சார். எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஜிகே சார் வந்திருக்காரு. அவருக்கு பணம், போலீஸ் பிடிச்ச விஷயம் ஒண்ணு கூட தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? ஓகே சார். சார், சேதுபதி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் சார். நீங்க இப்ப வந்தீங்கன்னா சேதுபதியை கையும் களவுமா பிடிச்சிடலாம் சார். ஓகே மிஸ்டர் மண்டேலா, எல்லாரும் எழுந்திருங்க, போலாம். சார், சேதுபதி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டானா சார்? அவனை பிடிக்க எனக்கு உடனே 50 போலீஸ் வேணும் சார். ஓகே மிஸ்டர் பாரதிபன், 50 போலீஸ் என்ன, 500 போலீஸ் கூட கூட்டிட்டு போங்க. ஆனா சேதுபதியை கண்டிப்பா பிடிக்கணும். தேங்க்யூ சார். இன்னைக்குள்ள அவனை எப்படியாவது சேதுபதியை உங்க முன்னாடி பிடிச்சிட்டு வந்து காட்டுறேன். சேதுபதி இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்ததே அந்த லாரியை எப்படியாவது கடத்திட்டு போகணும் தான் ஐடியாவில் இருப்பான். சார், லாரிக்கு ஃபுல் பாதுகாப்பு போட்டிருக்கேன் சார். ஓகே மிஸ்டர் பார்த்திபன், ஆல் தி பெஸ்ட். யூ கோ நவ. தேங்க்யூ சார். சார், இந்த மாசம் கலெக்ஷன் 50,000 கோடி சார். ஏன், என்னாச்சு? போன மாசம் கலெக்ஷன் அதிகமா இருக்கு, இந்த மாசம் கலெக்ஷன் கம்மியா இருக்கு. இந்த விஷயம் ரகு ஆண்டனிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். நீ சரியா? இது வார்னிங் உனக்கு. சார், நெக்ஸ்ட் மந்த் கலெக்ஷன் அதிகமா பண்ணி கொடுத்துறேன் சார். சேதுபதி, அந்த 50,000 கோடி எங்க இருக்கு? பழைய குடோன்ல இருக்கு ஜிகே சார். 2 நாளுக்குள்ள அந்த பணத்தை எல்லாம் லாரியில் அனுப்பிடு, சரியா? ஓகே, நான் போயிட்டு வரேன். எல்லாம் போலீஸும் அலர்ட்டா இருங்க. நான் சொல்லும் போது போனா மட்டும் போதும், சரியா? ஓகே பார்த்திபன் சார், நாங்க எல்லோரும் அலர்ட்டா இருக்கிறோம். ஜிகே சார் வேற வந்து திட்டிட்டு போறாரு. சேகர் அண்ணா, உங்களை நம்பிதான் நான் ஒப்படைச்சேன். எப்படி அண்ணா? அப்புறம் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு. தம்பி, பாதுகாப்பா தான் வண்டி போனது. ஆனா யாரு போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தது தெரியல. சேகர் அண்ணா, லாரி உங்களை தான் நான் எடுத்துட்டு போக சொன்னேன். அப்புறம் சோட்டு ஏன் லாரி எடுத்துட்டு போக சொன்னீங்க? சேதுபதி, நம்ம லாரி எல்லாம் ரொம்ப பழசாய் போச்சு. ரிப்பேர்ல இருந்து சர்வீஸ் விட அனுப்புனேன், அதான் சோட்டு அனுப்பிச்சு விட்டேன். 1 ரூபா 2 ரூபா இல்ல, 50,000 கோடி. இந்த விஷயம் ஆண்டனிக்கு தெரிஞ்சா என்ன கொன்றுவான். சேது அண்ணா, போலீஸ் பிடிச்சா அதுக்கு நாங்க என்ன பண்றது? மயிறு, என் பணம் வேணும்டா மயிறு. மயிறு மயிறு, எல்லாரும் முன்னாடி வாங்க. அவனை விடாதீங்க, இப்பவே பிடிங்க. ஏ
வாடி வாடி செல்ல குட்டி வசமா வந்து மாட்டிக்கிட்ட. ஏய் போலீஸ், என்ன நீ புடிச்சிடலாம், ஆனா மேல ஒருத்தர் இருக்கான், ரகு ஆண்டனி. அவனுக்கு இது தெரிஞ்சா நீங்க மொத்த போலீஸும் அவ்வளவுதான். இந்த செல்ல குட்டிய கூட்டிட்டு வாங்க. குயில புடிச்சு கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில புடிச்சு கால உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். மிஸ்டர் சேதுபதி, இங்கிருந்து உங்களால தப்பிக்க முடியாது. இந்த ஜெயில் பத்தி சொல்லணும்னா ஒரு ஈ காக்கா கூட உள்ள வர முடியாது. மும்பைல ஓடுற அந்த கஞ்சா ரூட் முழுசும் தமிழ்நாடு வர ஒன்னாலதான் நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சார் தெரியும், ஆனா நிரூபிக்க உங்களால முடியாது. இந்த ரூம்ல இருந்து நீ வெளியே போகணும்னா உண்மையை சொல்லணும். இந்த தொழில் நேத்திக்கு தொடங்கினதில்ல சார், 10 வருஷம் பழக்கம். 10 வருஷமா இருந்தாலும் இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. உன் கேம் முடிஞ்சிருச்சு சேதுபதி. இனிமே உன்னால இந்த ஜெயிலை விட்டு தப்பிக்க முடியாது. இந்த கேம் நீங்க ஆரம்பிச்சதில்ல சார். என் செல்லம், என் சினுக்கு, என் அம்முகுட்டி, என் பொம்முகுட்டி, என் பொச்சிக்குட்டி, என் பூனைக்குட்டி. மிஸ்டர் சந்திரசேகர், போலீஸ் அடினா இவனுக்கு என்னன்னு காட்டுங்க. ஓகே சார். சொல்லுங்க சந்திரசேகர். சார், சேதுபதி எவ்வளவு அடிச்சாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறார் சார். விடுங்க மிஸ்டர் சந்திரசேகர், பார்த்துக்கலாம். என்ன சோட்டு, நல்லா இருக்கிறியா? சேது அண்ணே, நீங்க எப்ப உள்ள வந்தீங்க? நேத்து தான் வந்தேன். சரி, அதை விடு. போலீஸ் கிட்ட எப்படி லாரி மாட்டிக்கிச்சு? சேது அண்ணே, லாரியை கரெக்டா தான் ஓட்டிக்கிட்டு போனேன். திடீர்னு ஒரு மொட்டை லிஃப்ட் கேட்டான். அவனுக்கு லிஃப்ட் கொடுத்தது பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியல அண்ணா. போலீஸ்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. அதன் பிறகும் லாரிய நான் நிறுத்தல, வேகமா ஓட்டிக்கிட்டே போய்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு ஆளு வந்துட்டாரு. அவரால தான் மாட்டிக்கிட்டேன்னா. சேது அண்ணே, அந்த பிரவுன் கலர் சட்டை தான் அண்ணே போலீஸ் கிட்ட மாட்டி விட்டார்.
சேதுபதிய புடிச்சு கொடுத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இது முடிவு அல்ல, இதுதான் ஆரம்பம். ஓ சாவு என் கையில தான். சேதுபதியை இழுத்துட்டு போங்க. Number you are calling is either switched off or number you are calling is either switched off or not reachable at the moment. இந்த சேதுபதி போன் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? என்னதான் பண்றாங்க? சொல்லுங்க சேகர் அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க. ஜிகே சார் கிட்ட போனை கொடுக்கறேன். யாரு? சேகர் அண்ணா. ஹலோ ஜிகே சார், நம்ம 50,000 கோடியும் லாரியில போகும்போது போலீஸ்காரங்க புடிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னு சொல்லுங்க சார். இப்போ சேதுபதி எங்க இருக்கிறார்? ஜிகே சார், கோபப்படாதீங்க சார். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். சேதுபதி தம்பியும் எங்களையும் போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னையும் கருணாவையும் விட்டுட்டாங்க. ஆனா சேதுபதி மட்டும் ஜெயில புடிச்சு லாக் பண்ணிட்டாங்க சார். ஒத்தா, நீங்க என்ன ஆணியா புடிங்கிட்டு இருந்தீங்க? சார், நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டு கிளம்பி வாங்க சார். நேர்ல பேசிக்கலாம். இங்க நிலைமை சரியில்லை சார். மும்பையில இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல மண்மலைன்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. 25 வருஷத்துக்கு முன்னால அந்த ஊர்ல இருந்த மக்களுக்கெல்லாம் கடுமையான நோய் பட்டுச்சு. பாதி மக்கள் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு அடிப்படையான தண்ணீர் வசதியும் இல்ல, பஸ் வசதியும் இல்ல, டாக்டர்னு யாருமே வரல. அந்த கிராமத்துக்கு எல்லாரும் பயந்துகிட்டாங்க. நோய் வந்துருமோன்னு அச்சத்துல யாருமே அருகே வரல. அந்த ஊர்ல எல்லா மக்கள் ஒன்னா சேர்ந்தாங்க. ஒரு வாத்தியார் வேணும்னு, பசங்க படிக்கணும்னு அரசாங்கத்துக்கு மனு போட்டாங்க. அப்பதான் அந்த கிராமத்துக்கு என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, வாத்தியார் வேலைக்கு. பிறகு அந்த ஊரு எனக்கு பிடிச்சிருந்தது. பசங்களுக்கு அங்கே பாடம் எடுக்க ஆரம்பிச்சேன். 7 வருஷம் ஆச்சு. 1+1 in 2 புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து 2+2 in 4. இன்னைக்கு பாடம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பார்ப்போம். எல்லாரும் வீட்டுக்கு போங்க. தீனிக்கு மட்டும் கோழி கரெக்டான டைமுக்கு வருது. ஆனா கோழி முட்டை எங்க விடுதுன்னு எனக்கு இன்னும் தெரியலடா. அடடே, வாயா வாத்தி, எப்படியா இருக்கிற? சார், பசங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டணும்னு மனு கொடுத்திருந்தேன் சார். மேல் இடத்துல அரசாங்கத்திடம் கொடுக்க சொன்னேன் சார். என்ன ஆச்சுங்க சார்? கலியமூர்த்தி சார், நானும் மேல் இடத்துல முட்டி மோதி பாக்குறேன் சார். ஆனா ஒன்னும் வேலை ஆகாது. பணம் இருந்தா மட்டும்தான். நான் தான் முன்னாடியே சொன்னேன், மக்கள் கிட்ட பணம் கலெக்ஷன் பண்ணி கொடுங்கன்னு. மேல் இடத்துல பேசி முடிச்சிடலான்னு சொன்னேன் சார். அவங்க எல்லாம் அப்பாவி மக்கள் சார். அவ்வளோ பணத்துக்கு எங்க சார் போவாங்க? 50 லட்சத்துக்கு? யோ, என்னையா புரியாத பேசிட்டு இருக்க? நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? குயில் காக்கா கிட்ட உதவி கேட்டதான். காக்கா அண்ணா, எனக்கு கூடு கட்ட தெரியல, என் முட்டைய உங்க கூடிலே வச்சு அடகாத்து கொடுங்க அப்படின்னு கேட்டதான் குயில். சார், படிக்கிற பசங்க சார், வாழ்க்கை வீணா போயிடுங்க சார். நீ ஒண்ணு பண்ணு, அந்த பசங்க எல்லாரையும் வர சொல்லு. என்கிட்ட ஆடு மாடு மேய்க்க ஆள் இல்ல. பசங்க எல்லாத்துக்கும் மாசம் சம்பளம் போட்டு கொடுக்கறேன். அதுவெல்லாம் படிச்சு நாளைக்கு என்ன கலெக்டர் ஆக போகுது. போங்க சார், போய் வேற வேலை இருந்தா பாருங்க. அதை விட்டுட்டு பள்ளிக்கூடம் கட்டித்தாங்க, பாத்ரூம் கட்டித்தாங்க, தினமும் வந்து நின்னுகிட்டு
ஏண்டா ராமசாமி, உங்க அக்கா ஊருக்கு போனாலே வந்துட்டாளா? இந்த கோழியாவது புடிச்சிட்டு போயிட்டு அடிச்சு குழம்பு வைக்க சொல்லு. எலும்பு கடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. அப்போதான் ரகு ஆண்டனியோட ஆட்சி மும்பைல நடந்து கொண்டிருந்தது. சொல்லுங்க ரகு ஆண்டனி சார், எதுக்கு வர சொன்னீங்க? மும்பையிலே ஒரு இடத்த சார் கண்டுபிடிச்சிருக்கார். 50 ஏக்கர்ல ஒரு ஊரு மண்மலை கிராமம். ஆமா ஜிகே, நான் புல்லா விசாரிச்சுட்டேன். நம்ம கஞ்சா ஃபேக்டரி கட்ட அதுதான் நல்ல பிளேஸ். இந்த நகரத்துல பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா நம்ம பேர்ல ஒரு ஊரே இருக்கணும், அதுதான் கிக். சார், அப்ப அந்த கிராம மக்கள் எல்லோரும் எங்க போவாங்க? ஜிகே, ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் கொடுங்க. 10 லட்சம் கொடுங்க. மலைவாசி பயலுக தானே, வாயை மூடிக்கிட்டு வாங்கிட்டு போவாங்க பணத்தை. நீட்னா சார், அவங்க பணம் கொடுத்தும் வாங்கலன்னா என்ன பண்றது சார்? நேரா அடிச்சு புடிச்சிடலாமா? அடிச்சு புடிச்சா கேஸ் வரும். பயத்தை விதைச்சா அவங்களே ஓடி வந்து கையெழுத்து போடுவாங்க. ஓகே ரகு ஆண்டனி சார், பாத்துக்கலாம். ஓடி மகா, ஓடி மகா. ஜிகே சார், அந்த மண்மலை கிராமத்துல என் ஃப்ரெண்ட் இருக்கிறான், பெயர் கடம்பரான். அவன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. அவன் 3 கோடி ரூபாய் கமிஷன் கேட்டிருக்கிறான். மனோ சார், அவருக்கு ஃபோன் பண்ணுங்க, வந்துகிட்டு இருக்கிறோன்னு சொல்லுங்க. ஜிகே சார், இவன் தான் என் ஃப்ரெண்ட் கடம்பரான். கடம்பரான் சார், ஐ எம் ஜிகே. ஜிகே சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, மனோ எல்லாத்தையும் போன்லயே சொல்லிட்டான். கடம்பரான் சார், நீங்க 3 கோடி தான் கேட்டிருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட் சரியா முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா 5 கோடி எடுத்துக்குங்க. ஆஹா ஜிகே சார், நீங்க தான் சார் மனுஷன். எல்லாரும் முன்னாடி வாங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, இந்த ஊர்ல ஃபேக்டரி கட்ட போறாங்களா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 லட்சம் தரங்களான்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? இந்த ஊர்ல எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்படுறது? 5 லட்சம் வாங்கிட்டு வேற எங்கேயாச்சும் போயிடலாம். ஏன்பா கடம்பரான், 5 லட்சம் பத்தாதுப்பா, 10 லட்சமா கொடுப்பா. உண்ணாமலைக்கு குசும்ப பாத்தியா? நாளைக்கு சாவ போற வயசுல 10 லட்சம் வேண்டுமா? ஓகே கடம்பரான் சார், 10 லட்சமா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சரி, நீங்க கேட்டபடி 10 லட்சம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. கடம்பரான் சார், நாங்கள் பணம் வாங்கிக்கிறோம். சரி சார். கடம்பரான் சார், ரொம்ப தேங்க்யூ சார். ஜிகே சார், அதை விடுங்க சார், இது ஒரு மேட்டரே இல்ல சார். சரக்கு நல்லா இருக்கு சார், போகும்போது 2 ஃபுல் பாட்டில் கொடுத்துட்டு போங்க சார். சார், உங்களுக்கு இல்லாததா 5 பாட்டில் எடுத்துங்க சார்.
ஜிகே என்ன ஆச்சு? ரகு ஆண்டனி சார், முடிச்சிட்டேன். இந்த ஊர்ல நீங்க ஃபேக்டரி கட்டுறது உறுதி. ஏமாளி மக்கள் எல்லோரும் பணம் வாங்கிட்டாங்க. இன்னும் 2 நாளுக்குள்ள இந்த மொத்த மண்மலை ஊரும் உங்க பேர்ல ப்ராப்பர்ட்டியா இருக்கும். கடம்பரான் சார் தான் ஹெல்ப் பண்ணாரு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். வில் பி ரெடி. கலியமூர்த்தி சார், எல்லாத்துக்கும் 10 லட்சம் தராங்க. மண்மலை ஊரை விட்டு போறவங்களுக்கு தராங்க. அட பைத்தியக்கார பசங்களா, சொந்த ஊரை விட்டு எங்கடா போவீங்க? எல்லாரும் நில்லுங்க, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. இதே மண்ணுல தான் நம்ம மூதாதையர் வேறு விட்டாங்க. இதே மண்ணுல தான் நம்ம வாழ்க்கை முதல் மூச்சு வாங்கிச்சு. இந்த ஊரு தான் நம்ம பேரை சொன்னது, நம்ம அடையாளத்தை உலகத்துக்கு காட்டினது. இந்த மண்மலை ஊரும் இந்த மண்ணும் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம், தங்கம், சொத்து. நாளைக்கு நகரத்துக்கு போய் கூலிக்கு நிக்கிறோம், சாலையில தூங்குறோம், அவமானம் படுறோம். அப்போ நம்ம பிள்ளைகள் கேட்பாங்க, நம்ம ஊரு எங்கன்னு. நீங்க என்ன சொல்வீங்க? பயந்துட்டு ஓடிட்டோன்னு சொல்வீங்களா? இந்த மண்ணு நம்ம கால்ல ஒட்டிக்கிட்டே இருக்குது, அது நம்ம விடவே மாட்டேங்குது. ஆனா நாம தான் இதை விட்டுட்டு போக முடிவு பண்ணிட்டோம். ஒரு நாள் இந்த ஊரு இல்லைன்னா நாம யாருன்னு யாருக்குமே தெரியாது. பணம் இல்லாம இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், ஆனா மண்ணு இல்லாம மனுஷன் இருக்க முடியாது. இந்த மண்மலை ஊரு நம்ம தாய் மண். தாயை விட்டுட்டு யாரும் பிரிய மாட்டாங்க. நீங்க போகலாமா இல்ல நிக்கலாமா? அந்த முடிவு இன்னைக்கும் இந்த மண்ணை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்ப சொல்லுங்க, இதே மண்ணை விட்டுட்டு எங்க போறீங்க? சார், இந்த மண்ணு தான் எங்களோட சுவாசம். இந்த மண்ணை விட்டு நாங்க போக மாட்டோம். ஆமா, நாங்க போக மாட்டோம். ஆமா, நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். என்னாச்சு சொல்லு மனோ. ஜிகே சார், எல்லாம் குடி முழுகி போச்சு சார். யாரோ வாத்தியாராம், அவர் பேச்சு கேட்டுக்கிட்டு வாங்கின பணத்தை எல்லாம் மக்கள் திருப்பி கொடுத்துட்டாங்க சார். பஞ்சம் புழைக்க வந்தம்மா, 4 பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தம்மா, அதோட நிறுத்திக்கணும் வாத்தி. கடம்பரான் சார், எல்லாரும் அப்பாவி மக்கள் சார், பாவம் சார், விட்டுடுங்க. 7 வருஷமா இந்த ஊர்ல வாத்தியாரா இருக்கிற என்ன உனக்கு கிடைச்சது? நான் உனக்கு 1 கோடி தரேன், வாங்கிட்டு கம்முன்னு ஓடிடு. உழைக்காம பலனை மட்டும் கேட்கிறவங்க எப்போதும் யாரோட குடிசையில தான் இடம் தேடுவாங்க. கடம்புரான் சார், இந்த ஊர் உங்களுக்கு தாய் மண்ணு சார். இதை விற்க உங்களுக்கு எப்படி சார் மனசு வருது? அந்த மயிரெல்லாம் எங்களுக்கு தெரியும். புத்தூர்ல பிறந்து வந்துட்ட புத்திமதி சொல்ல. உங்க சென்டிமெண்ட் எல்லாம் எனக்கு வேணாம். இந்த ஊரு எனக்கு வேணும். இந்த மண்ணு தான் எங்களோட சுவாசம். இந்த நிலம் போனா நாங்க எங்க போவோம் சார்? என் உயிரே போனாலும் நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன். எல்லோருக்கும் 10 லட்சம் தரேன்னு சொன்னேன், ஆனா உனக்கு மட்டும் 5 கோடி கொடுக்குறேன். இந்த ஊரை விட்டு ஓடிடுங்க எல்லாரும். உனக்கு நைட் வரைக்கும் தான் டைம். சூரியன் மறையறதுக்குள்ள இந்த ஊரை விட்டு ஓடிடுங்க. இல்லன்னா நாளை காலையில இந்த ஊருக்கு மண்மலை பேர் மட்டும் இருக்கும், மக்கள் இருக்க மாட்டாங்க. கடம்பரான் சார், அவருக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அவங்கள. நீங்க சொன்னா சரிதான். ஜிகே சார்.
எல்லோருக்கும் இந்த படத்தை பார்த்ததுக்கு நன்றி. இனிமேல தான் தரமான ஆக்ஷன் இருக்கு. இன்னும் 1 மணி நேரம் படம் இருக்கு. இந்த படத்தை எடுத்தவர் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு. இப்ப ஹாஸ்பிடல். அவர் முழுசா குணமா திரும்பி வந்த பிறகு நம்ம படத்தை எடுத்து முடிச்சிடலாம். இது இன்டர்வல் மட்டும்தான். இன்டர்வல் அப்புறம் கமல்ஹாசன் சார் வருவாரு. அவர் சீன் பார்த்துட்டு நீங்களே போயிருங்க. தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ, யாரா அவன் பாட்டு பாடுது? எங்கடா இருக்க? எல்லாரும் போய் பாருங்கடா. அடிச்சாரோ யாரடிச்சாரோ, யாரடிச்சாரோ, யாரடிச்சாரோ வளரும். ஓய், யாரு நீங்க படுத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா ஓடிடல, இங்கேயே கழுத்தறுத்து போட்டு விடுவேன். ஆமா, இவர் பெரிய ஹீரோ. அவங்க 2 பேத்தையும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிருவாரு. நாங்க ஏய் சசி, அவனை அடிச்சு இங்க மட்டையா கூடா.